ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी आशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. விதுர மகாத்மாவும் மைத்ரேய மகரிஷியும் என்ன பேசிக்கிட்டாங்க, அந்த உரையாடலுடைய சாராம்சம் என்ன, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நடைமுறையில எப்படி பயிற்சி பண்ண போறோம், இதுதான் இன்றைய தலைப்பு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 46 மற்றும் 47. वानेन ते देव कदा सुदाय प्रवृत्त भक्त्या विशदाय चाये वैराग्यसारं प्रतिलभ्य बोधं यदाञ्जसान्यो அகுந்ததிஷ்யம். ஓ பகவானே, உறுதியான நோக்கத்தினால் அறிவுபூர்வமான பக்தி தொண்டு நிலையை அடைபவர்கள் அறிவு மற்றும் துறவு ஆகியவற்றின் முழு ஞானத்தை பெற்று அமுதம் போன்ற உங்களுடைய கதைகளை பருகுவதாலேயே ஆன்மீக ஆகாயத்துள்ள வைகுந்த லோகங்களை அடைகின்றனர். तदा परेशात्म समाधि योग बलेन चित्वा प्रकृतिं बलिष्ठां त्वामेव धीरः पुरुषं विशन्ति तेषां स्मरः स्यान्नது சேவையாதே. உன்னதமான தன்னுணர்வில் திருப்தி அடைபவர்களும் உறுதியான சக்தியாலும் அறிவாலும் இயற்கை குணங்களை வெற்றி கொள்பவர்களுமான மற்றவர்களும் உங்களுக்குள் பிரவேசிக்கின்றனர். என்றாலும் அவர்கள் அதிக துன்பத்துக்கு ஆளாகின்றனர். ஆனால் பக்தர்களோ பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் இத்தகைய துன்பத்தை உணர்வதில்லை. சரி, அப்போ இங்க இரு வகையான ஆன்மீகவாதிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. 2 வகையான ஆன்மீகவாதிகள். ஒன்று உருவவாதிகள், இன்னொரு அருவவாதிகள். அவ்யக்தத்தை வழிபடுவர் வியக்தத்துவம், வியக்த அவ்யக்த. பகவானுடைய தோன்றும் ரூபம், தோன்றா உருவம், உருவம் அருவம். இரு வகையான ஆன்மீகவாதிகள். இறைவனை உருவ வழிபாடு செய்பவர்கள், இறைவனை அருவமாக உணர்பவர்கள். 2 பேருமே ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்ணத்தான் செய்யறாங்க. தவம் இருக்காங்க, விரதம் இருக்காங்க, 4 விதிமுறையை கடைபிடிக்கிறாங்க. மது அருந்துவது கிடையாது, மாமிச பட்சணைகளை உண்பது கிடையாது, தகாத உறவு கிடையாது, சூதாடுவது கிடையாது. 2 பேருமே நான் இந்த உடல் அல்ல ஆன்மா. பக்தர்களுக்கும் மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள், இவங்களுக்கெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. மாயாவாதி, அருவவாதி, பிரம்மவாதி. இவங்களுக்கு பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய ஒற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்கு. ஒற்றுமை என்னது? இரு தரப்பு ஆன்மீகவாதிகளும் நான் இந்த உடல் இல்ல ஆத்மா என்பதை உணர்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இரு தரப்பு ஆன்மீகவாதிகளும் நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இருதரப்பு ஆன்மீகவாதியும் இறைவனை உணர்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். 2 தரப்புல இருக்கிறவங்களும் இந்த உடல்ல ஆத்மாங்கிறது உணர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. 2 தரப்புல இருக்கிறவங்களும் இறைவனை உணர்வதற்கு முயற்சி பண்றாங்க. ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றாங்க. தவங்கள் இருக்காங்க, விரதங்கள் இருக்காங்க. ஆனா இவங்க அடையிற இலக்கு ஒன்று கிடையாது. இலக்கு வேற, பாதையும் வேற, இலக்கும் வேற. அதனாலதான் ஆன்மீகத்துல நிறைய பாதைகள் உண்டு. பிரம்மவாதம், மாயாவாதம், சூன்யவாதம்,
அப்புறம் வந்து யோக மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், இந்த மாதிரி நிறைய பாதைகள் இருக்கு. இந்த பல்வேறு பாதைகள்ல பிரயாணிக்கக்கூடியவங்களுடைய இலக்கு ஒண்ணு கிடையாது. அவங்க இலக்கும் வேற வேறதான். பிரம்மவாதிகளும் அருவவாதிகளும் இறைவனோடு இரண்டர கலந்து விட வேண்டும். இறைவன் ஒரு ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர், புள்ளி வடிவானவர். அந்த ஜோதியில் ஐக்கியமாகி விட வேண்டும். இறைவனோடு இரண்டர கலப்பது கைவல்யம் அல்லது சாயுஜ்ய முக்தி என்று அழைக்கப்படுகிறது. தங்களுடைய அடையாளத்தை அழித்துக் கொண்டு இறைவனோடு ஒன்றாக விரும்புபவர்கள் அருவவாதிகள், பிரம்மவாதிகள். இவங்க பாதை, இவங்களுடைய இலக்கு. ஆன்மீகவாதிகள் அருவவாதத்தையும் பிரம்மவாதத்தையும் பின்பற்றக்கூடிய இலக்கு வந்து அருவ பிரம்மம், இறைவனுடைய தோன்றா உருவம், அருவத்தன்மையை அடைய முயற்சி பண்றாங்க. மாயாவாதிகள் அவங்க தங்களே கடவுளா நினைக்கிறவங்க. நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது, அந்த பிரம்மம் தான் நித்தியமானது, அந்த உடல் எல்லாம் ஆன்மான்னு உணர்ந்துட்டா, பிரம்மத்தை உணர்ந்துட்டா நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிடும், அப்புறம் நான் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாயாவாதிகள். அதுக்கப்புறம் பக்தர்கள் பகவானை பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளாக அணுகுகிறார்கள். பக்தர்கள் என்ன பண்றாங்க? பகவானை பரமபுருஷோத்தமனான முழுமுதற். சரி, இப்போ கேள்வி வந்துடும் எல்லாருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்துடும். என்ன கேள்வி? இவ்வளவு ஆன்மீக பாதைகள் இருக்கே, இது எதை நான் தேர்ந்தெடுப்பது? எது சுலபமானது? இதுல யார் பக்குவமானவங்க? இந்த கேள்வி எல்லாருக்கும் சராசரி மனிதனுக்கு வரக்கூடியதானே. இவ்வளவு ஆன்மீக பாதை இருக்கின்றனவே, அருவவாதம், மாயாவாதம், பிரம்மவாதம், சூன்யவாதம், எவ்வளோ இருக்கு. இதுல வந்து எந்த பாதை எளிமையானது? இந்த கேள்வி அர்ஜுனனே கேட்ட. ஏன்னா பின்னாடி நம்மள மாதிரி யாரும் குழம்பிக்க கூடாது. பின்னாடி நாம யாரும் குழப்பத்தில் ஆழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக பின்வரும் மக்கள் கலியுகத்துல குழப்பத்தில் ஆழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கேள்வி அர்ஜுனனே கேட்டு விட்டார். ஓ எம்பெருமானே கிருஷ்ணா, யார் ரொம்ப பக்குவமானவங்க? உங்களை தோன்றும் உருவில் வழிபடக்கூடிய பக்தர்களா, அல்லது உங்களை தோன்றா உருவத்தில் வழிபடக்கூடிய அருவவாதிகளா, அருவ பிரம்மத்தை வழிபடக்கூடிய ஞானிகளா? ஞானிகள் பக்குவமானவங்களா, பக்தர்கள் பக்குவமானவங்களா? இந்த கேள்வியை பெரும்பாலும் கேட்டா கலியுகத்துல என்ன சொல்லுவாங்க? ஞானிகள் தான் பக்குவமானவங்க. ஏன்னா பக்தியை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பக்தி அப்படின்னு சொன்னா அது வந்து பெண்களுக்கானது, குழந்தைகளுக்கானது, வயசானவங்களுக்கானது. ஞானத்தை வளர்த்துக் கொள்ள முடியாதவங்க, தியானம் செய்ய முடியாதவங்க கோயிலுக்கு போவாங்க. இன்னைக்கு கலியுகத்துல பெரும்பாலும் தவறான கருத்து என்னன்னா, பக்தி வந்து ஆரம்ப நிலைன்னு நினைக்கிறாங்க. பக்தி வந்து ஆரம்ப நிலைக்கானது, சாதாரண மக்களுக்கானது. இறைவன் மீது தியானம் செய்ய முடியாதவங்க, இறைவன் மீது மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவங்க, தியானத்தை பயிற்சி பண்ண முடியாதவங்க கோயிலுக்கு போலாம். இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து சமுதாயத்தில் இருக்கு. பக்தி என்பது ஆரம்ப நிலைக்கானது, அல்லது பக்தி என்பது உணர்ச்சி வசப்பட்டது, அல்லது பக்தி என்பது பெண்களுக்கானோ அல்லது குழந்தைகளுக்கானதோ அல்ல வயது முதிர்ந்தவர்களுக்கானதோ நினைச்சிட்டு. ஆனா இது உண்மையான கருத்து அல்ல. இது உண்மையான விஷயம் அல்ல. இது முற்றிலும் தவறான புரிதல். ஞானம் தான் சிறந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. மாறாக கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? ஆஹ் இரண்டு பாதையிலுமே என்ன அடையலாம். ஞானத்தை வளர்த்து கொண்டு ஒருவர் என்னை அடையலாம். எனது தோன்றா உருவத்தை தியானம் செய்து எனது அருவ பிரம்மத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி எனது தோன்றா உருவத்தை தியானம் செய்து ஒருவர் என்னை வந்து அடையலாம். அதுவும் ஒரு பாதை தான். அந்த பாதையிலையும் என்னை வந்து அடையலாம். அதுக்கப்புறம் பக்தி மூலமாக என்னை வந்து அடையலாம். என்னை பரமபுருஷோத்தமனாக முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு பக்தியின் மூலமாக என்னை அடையலாம். இந்த ரெண்டு பாதையில என்னுடைய உருவ வழிபாடு, என்னுடைய சச்சிதானந்த ரூபம், என்னுடைய சச்சிதானந்த விக்கிரகத்தை வழிபடுபவர்களே பக்குவமானவங்க. தெளிவா சொல்லிட்டாரு. யார் என்னை உருவ வழிபாடு செய்யறாங்களோ அவங்க பக்குவமானவங்க. மற்ற பாதையில என்னை வந்து அடையலாம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். ரொம்ப கஷ்டம்.
இறைவனுடைய தோன்றா உருவத்தில் மனதை பதிப்பது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த பாதை மேற்கொள்வது அவ்வளவு சிறந்ததல்ல. எது பகவானே சொல்லிட்டார். பகவத்கீதையில பகவானே அவர் வாயிலிருந்தே சொல்லிட்டாரு. அவருடைய அருவ பிரம்மத்தை உணர்வதோ வழிபடுவதோ அவ்வளவு சாதாரணம் இல்ல. அது உயர்ந்ததும் இல்ல. அது உயர்ந்ததும் அல்ல, சாதாரணம் இல்ல, கஷ்டம். அப்போ அருவ பிரம்ம வழிபாடு, இறைவனுடைய தோன்றா உருவத்தை வழிபடுறது உயர்ந்ததல்ல அப்படின்னா அது ஒரு சுலபமானது. அப்ப ஏன் அதை முயற்சிக்கணும்? அது உயர்ந்ததும் அல்ல, அந்த பாதி சுலபமானதும் அல்ல. அப்ப ஏன் அதை முயற்சிக்கணும்? அவசியமே இல்லை. மாறாக பக்தி தொண்டு என்பது சுசுகம் கர்த்தம் அவ்யயம். பக்தி தொண்டு பயில்வதற்கு மிக எளிமையானதும் இனிமையானதும் சுகமானதும். சுசுகம் கர்த்தம் அவ்யயம், அழிவற்றது. அதனால பக்தி மார்க்கம் தான் சிறந்ததுன்னு பகவான் சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல பகவானுக்கும் பக்தனுக்கும் அன்பு பரிமாற்றம் உண்டு. பகவானுக்கும் பக்தனுக்கும் அன்பு பரிமாற்றம் உண்டு. பகவானை தன் குழந்தையா பாவிக்கலாம், பகவானை தன் நண்பனா பாவிக்கலாம், பகவானை தன் கணவனாக பாவிக்கலாம், பகவானை தன் காதலனாக பாவிக்கலாம், பகவானை தன் எஜமானனாக பாவிக்கலாம். இப்படி பல்வேறு அன்பு பரிமாற்றங்கள் பக்தனுக்கும் பகவானுக்கும் உண்டு. அது நித்தியமானது. பகவான் நித்தியமானவர், ஜீவாத்மாக்களாகிய நாமளும் நித்தியமானவங்க. பகவானுக்கு நமக்கு உறவு நித்தியமானது. அதுலதான் ஆனந்தம். அதனால இங்க ஒரு வார்த்தை அகுண்ட திஸ்யம். ஆ குண்டா, குண்டா மீன்ஸ் மிசரி. குண்டான துன்பம். ஆ குண்டா அல்லது வைகுண்டான துன்பமே கிடையாது. பக்தர் எங்க போறாங்க? எங்க போனா துன்பமே இல்லையோ அங்க போயிடுறாங்க. அவங்க பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்குள்ள போயிடுறாங்க. பகவானை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டு அவருக்கு சேவை சாதிக்கும் பக்தர்கள் பகவானுடைய ஆன்மீக லோகத்துல போய் அவருக்கு நித்தியமான சேவகரார் சேவை செய்யறார். இந்த பிரம்மவாதிகள் அருவவாதிகள்லாம் அருவ பிரம்மத்துல போயிருக்கு. அதாவது ஆன்மீக வானம், பரோபியூமா. பரோபியூமா என்று அழைக்கக்கூடிய ஆன்மீக வானம். இந்த ஆன்மீக வானத்துல, இந்த ஆன்மீக வானம் பரோபியூமாங்கிறது என்னது? பகவானுடைய வைகுந்தத்தினுடைய தேஜஸ். அந்த ஆன்மீக வானம் பரோபியூமாவை கடந்து போனாதான் வைகுண்டத்துக்குள்ள போக முடியும். அப்ப அந்த ஆன்மீக வானத்துல எண்ணற்ற வைகுந்த லோகங்கள் இருக்கு. பக்தர்கள் வைகுந்த லோகத்துக்குள்ள போயிடுறாங்க. அருவவாதிகள் பிரம்மவாதிகள் அந்த ஆன்மீக வானத்துல தனித்து இருக்காங்க. அப்ப கூட அந்த வானத்தோடு ஒன்றாயிட முடியாது. இப்போ நம்ம ஒரு உதாரணம் பார்க்க, நம்ம ஆகாசம் பார்க்கிறோம். நம்ம மேல நமக்கு மேல ஒரு பெரிய வானம் இருக்கு, ஆகாசம், ஆகாயம். அந்த ஆகாயத்துல பல்வேறு நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த நட்சத்திரங்கள்லாம் வானத்தோடு ஒன்றாகி விடவில்லை. அந்த வானவெளியில மிதந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். வானத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் தூரம் உண்டு, டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த வானவெளியில அவங்க மிதந்துட்டு இருக்காங்களே தவிர வானத்தோடு ஒன்றாகி விடவில்லை. ஆகாயம் அதிலும் தனித்துதான் இருக்கு. ஆகாயம் தனித்து இருக்கின்றது. அந்த ஆகாய வெளியில பல்வேறு நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி பகவானுடைய உடல்ல இருந்து தேஜஸ் பிரம்மஜோதி. அந்த பிரம்மஜோதிக்குள்ள போய் ஒன்றாக நினைக்கிற இந்த ஜீவாத்மாக்கள் அங்க போய் தனித்து இருப்பாங்க, பிரம்மத்தோடு ஒன்றாவதில்லை. எப்படி ஆகாசத்துல நட்சத்திரங்கள் கலந்து விடாமல் தனித்து இருக்கின்றனவோ அதே போல பரோபியமா என்ற ஆன்மீக ஆகாயத்துல இந்த பிரம்ம ஜோதிகள், அந்த உயிர்வாழிகள், அதாவது அருவவாதிகள் பிரம்மவாதிகள், அவங்க அந்த வானத்துல தனித்து இருப்பாங்க. ஆனா ரொம்ப காலம் அவங்களால தனித்து இருக்க முடியாது. அவங்க திரும்பி ஜட உலகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. பிரம்மா என்ன சொல்றாரு? ஜீவாத்மாக்கள்னால சும்மாவே இருக்க முடியாது. நீங்க பாருங்க, இந்த உலகத்துல யாராவது சும்மா இருக்கிறாங்களா? யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. யாராவது யாருக்காவது சேவை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. சேவை பண்ண யாருமே கிடைக்கலன்னா நாயோ பூனையோ புறாவோ குருவியோ எலியோ வச்சு சேவை பண்ணிட்டு இருப்பான். ஏதோ ஒரு வகையில இங்க சேவை பண்ணிக்கிட்டு தான் இருக்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆன்மாவுடைய நேச்சர் ஆன்மாவுடைய இயற்கை சுபாவம் பகவானுக்கு சேவை செய்வது. அந்த சேவையை மறந்துட்டதுனால இங்க பூச்சிகளுக்கு புறாக்களுக்கு எல்லாம் சேவை பண்ணிட்டு. நீங்க பாருங்க, இந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் சொல்ற யோகிகள் கூட
இமயமலையில போய் பிரபுபா சொல்லுவார், இமயமலை போய் இவங்க ஆசிரமம் வச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் அவங்களால இருக்க முடியாது. திரும்பி நாட்டுக்குள்ள வந்துட்டு ஊருக்குள்ள வந்து நான் மரம் நடுறேன், ஏரி வெட்டுறேன், குளம் வெட்டுறேன், நான் மருத்துவ சேவை பண்றேன் அப்படின்னு சமுதாய சேவை செய்வான். சமூக சேவை. ஏன்னா இவங்களால சும்மா இருக்க முடியாது. சேவை செய்யும் மனப்பான்மை ஜீவனால் கைவிடவே முடியாது. ஏன்னா அதனுடைய சுபாவம். அதனால பக்தர்கள் அடையும் நிலையும் அருவவாதிகள் பிரம்மவாதி அடையும் நிலையும் ஒன்றே அல்ல, சமமே அல்ல. அஹ்? அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஆஹ் ஒரு அருவவாதி பிரம்மவாதி அந்த பிரம்மத்தை உணர்றதுக்கு கடும் துன்பத்தை சந்திக்கணும். மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி செயற்கையான முறையில பல்வேறு துன்பங்கள் அனுபவிக்கணும். மழை, வெயில், குளிர் எல்லாம் பொருட்படுத்தாமல் கடும் தவங்களை செய்யணும். அப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணா கூட அவங்க வந்து துன்பத்திலிருந்து விடுபடுறதில்லை. உன்னதமான தன்னுணர்வில் திருப்தி அடைபவர்களும் உறுதியான சக்தியாலும் அறிவாலும் இயற்கை குணங்களை வெற்றி கொள்பவர்களுமான மற்றவர்களும் உங்களுக்குள் பிரவேசிக்கின்றனர் என்றாலும் அவர்கள் அதிக துன்பத்திற்கு ஆளாகின்றனர். ஏன்னா தனித்து எவ்வளவு நாள் இன்பம் தனித்து இன்பம் அனுபவிக்கவே முடியாது. அதனாலதான் அவங்க திரும்பி இந்த உலகத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் பக்தர்களோ பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் இத்தகைய துன்பத்தை உணர்வதே இல்லை. பக்தர்களுக்கு துன்பமே கிடையாது. ஏன்னா வைகுந்தத்துல துன்பம் கிடையாது. வைகுண்டத்துல துன்பம் இல்லாதனால அங்க இருக்கிற பக்தர்களுக்கும் துன்பம் கிடையாது. ஆனா மற்ற பிரம்மவாதிகளும் அருவாவாதிகளும் அந்த தனித்துவத்தை வந்து அழிச்சிக்க முயற்சி பண்றதுனால அவங்க துன்பகரமான ஒரு வாழ்க்கையில தான் இருக்கு. ரைட். அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை என்ன சொல்றாங்க மைத்ரேய மகரிஷி. பகவான், ஓ பகவானே, உறுதியான தேவர்கள் தேவர்கள் இங்க பிரார்த்தனை பண்ண, ஓ பகவானே, உறுதியான நோக்கத்தினால் அறிவுபூர்வமான பக்தி தொண்டை நிலையை அடைபவர்கள். அறிவுபூர்வமான பக்தி தொண்டு. அறிவுபூர்வமான பக்தி தொண்டுனா பக்தி தொண்டை உணர்ந்தவர்கள், அறிவு மற்றும் துறவு ஆகியவற்றின் முழு ஞானத்தை பெற்று. உம் சோ பக்தி தொண்டுடைய சிறப்பு என்னன்னா, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதால ஒரு பக்தன் அறிவு தேடி ஓட வேண்டாம், துறவு பின்னாடி ஓட, ரெண்டு தானா கைவரப்பெறும். வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயதியாசு வைராக்கியம் ஞானம் ஜத்தகைதுகம். பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர். பாகவதம் முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்கு? இதே மாதிரிதான் இங்க சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கு. பகவானுக்கு வாசுதேவனுக்கு பக்தி தொண்டு செய்வதால வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா. என்னங்க பிரயோஜனம் கேட்பாங்க இல்லையா? எங்க இஸ்கானுக்கு வந்து எனக்கு என்ன பிரயோஜனம், பக்தி பண்ணா எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பிரயோஜனம் இருக்கு. என்ன கிடைக்கும்? நாலேஜ் அண்ட் ரினோன்சியேஷன், அறிவு மற்றும் துறவு. அந்த பக்தன் அறிவை தேடும் ஓட வேண்டாம், துறவை தேடியும் ஓட வேண்டாம், ரெண்டும் தானா கைவரும். ஜாசு வைராக்கியம் ஞானம் ஜத்தகைதுகம். அறிவு மற்றும் துறவு ஆகியவற்றின் முழு ஞானத்தை பெற்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பக்தி தொண்டு செய்யறவங்க என்ன அறிவுல உன்னதமான அறிவு என்னது? அறிவில் உன்னதமான அறிவு பகவான் கிருஷ்ணரையே பரமபுருஷோத்தம்னா ஏற்றுக்கொள்றது. அகம் சர்வஸ்ய பிரபவோ வத்தக சர்வம் பிரவர்த்ததே. இந்த ஜட உலகம் சரி ஆன்மீக லோகம் சரி ரெண்டும் பகவான் கிட்ட இருந்துதான் தோன்றுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா உண்மையான அறிவு. சரி, கிங் ஆஃப் நாலேஜ், அறிவின் அரசன். பகவான் கிட்ட இருந்துதான் இந்த ஜட உலகம் தோன்றியது, பகவானிடமிருந்துதான் ஆன்மீக உலகம் தோன்றியது. இந்த ஜட உலகமானாலும் சரி அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி ரெண்டுக்கும் அவர்தான் ஆதாரம், ரெண்டுக்கும் அவர்தான் காரணம். இதுதான் நாலேஜோடைய பர்ஃபெக்ட் நாலேஜ், ஹைலி பர்ஃபெக்ஷன். எப்ப நம்ம அறிவு முழுமையடையுது? கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளும் போதுதான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யார் ஒருத்தர் முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்றாங்களோ அப்பதான் அவங்க அறிவு முழுமையடையுது. உம். ஆஹ் அதுக்கப்புறம் இந்த அறிவு முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? உட்காந்து எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பிரபஞ்சத்துக்கு ஆதாரம்,
படைப்புக்கு ஆதாரம் அவர் தான், அனைத்துக்கும் ஆதாரம் தெரிஞ்சவங்க. சும்மா ஒரு மூலையில உட்கார்ந்து கற்பனை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வ பிரபு இதி மத்வா பஜதேமா பஜதே. அவங்க பக்தி தொண்டு செய்வாங்க கிருஷ்ணருக்கு. சர்வபாவேன பாரதா உதாபாவ சமன்விதா. அவர் தான் ஹைலி இன்டெலிஜென்ட். இந்த உலகத்திலே யார் ரொம்ப புத்திசாலி? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்தி தொண்டாற்றுபவர். அவர் என்ன பண்ணுவாரு? அமுதம் போன்ற உங்களுடைய கதைகளை பருகுவதாலேயே ஆன்மீக ஆகாயத்துள்ள வைகுந்த லோகங்களை அடைகின்றனர். சிம்பிளி ஹியரிங் அபவுட் கிருஷ்ணாஸ் பாஸ்ட் டைம்ஸ். வெறுமனே பகவானுடைய லீலைகளை, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதாலும் பாடுவதாலும் நினைவில் கொள்வதாலும் இங்க என்ன பண்றாங்க? பகவானுடைய ஆன்மீக ஆகாயத்தில் உள்ள வைகுந்த லோகத்தை அடைகின்றனர். ஆன்மீக ஆகாயத்தையும் கடந்து வைகுந்த லோகத்துக்கு போறாங்க. அதனால பக்தி தொண்டுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. பக்தி யோகா இஸ் த டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். பக்தி தொண்டு மிக உன்னதமான யோக முறை. யோகமே எல்லா யோகம் பக்தி தொண்டுல தான் முடியும். பக்திக்கு மேல ஒரு எண்டு இல்ல. பக்தி தான் எண்டு, பக்தி தான் முடிவு. அதுக்கு மேல ஒரு முடிவு இல்ல, அதுக்கு மேல ஒரு உயர்ந்த உண்மை இல்ல. பகவானுக்கு மேல உயர்ந்த உண்மை இல்ல, பக்தி தொண்டுக்கு மேல உயர்ந்த உண்மை இல்லை. நான் பாருங்க, பக்தி தொண்டுல எவ்வளவு அழகான அன்பு பரிமாற்றம். பகவானே பக்தனுக்கு குழந்தையாக வந்து விடுகிறார். இப்ப நம்ம ராமநவமி கொண்டாட போறோம். 2 தினங்கள் தான் இருக்கு. தசரத மகாராஜாவுக்கு ராமர் குழந்தையா வந்தார். ஏன் அவர் தசரதற்கு குழந்தையாக வந்தார்? ஏன் அவர் ரகுவம்சத்தில் தோன்றினார்? யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. ஏன் ராமர் ரகுவம்சத்தில் தோன்றினார்? ஏன் அவர் தசரதற்கு குழந்தையாக தோன்றினார்? யாரா பதில் தெரியுமா? கை தூக்கு. பகவான் ஸ்ரீராமர் ஏன் ரகுவம்சத்தில் தோன்றினார்? ஏன் தசரதற்கு குழந்தையாக தோன்றினார்? லலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. பிரபு இது தெரியல, நான் படிச்சதை எங்கேயோ கேட்டதை வச்சு நான் சொல்றேன் பிரபு. அனன்யா, அது அந்த ராஜா பேரு ஆரண்யனா அனன்யாவும். அவரை ராவணன் என்ன பண்ணுவான், பெரிய பராக்கிரமர். அவருடைய புகழ் தேவர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பா போற்றி புகழ்வாங்க. அப்ப ராவணன் என்ன பண்ணுவாரு, இப்படி ஒவ்வொருத்தட்டையா அந்த புஷ்ப விமானத்தை எடுத்துட்டு சுத்தும் போது இவரு என்ன பண்ணுவாரு, இவர்கிட்டையும் போய் வம்புக்கு அவரை ரொம்ப கேவலமா பேசி அவரை சண்டைக்கு இழுத்து அவரை ரொம்ப அவமானப்படுத்திடுவார். அவமானப்படுத்தி நாட்டு மக்கள் கிட்ட ரொம்ப இது பண்ணும்போது அப்ப அவர் ஒரு சாபம் கொடுப்பார். ஏன்னா அவர் ரகுவம்சத்துல அரசர். அவர் சொல்லுவாரு, என்னுடைய வம்சத்துல வரக்கூடிய ஒருத்தர் கையாலதான் நீ உனக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால ஒருவேளை இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பிரபு. அதேதான். அனாரண்யன் என்பவர் ராமருடைய முன்னோர்கள் ஒருவர், ராமருடைய மூதாதையர்ல ஒருவர். அவர் ரகுவம்சத்துல தோன்றி, அவர் ரகுவம்சத்துல அந்த கோசல நாடு, கோசல நாட்டின் தலைநகரான அயோத்தியாவை ஆண்டு வந்தார் அனாரண்யன். ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு மன்னன், ராஜரிஷி. ராவணன் என்ன பண்ண? ராவணன் சொன்னாலே மற்றவர்களை கதற செய்பவன். ராவணன் சொன்னாலே மற்றவங்களை கதறடிக்கிறது அவன் வேலையே. நமக்குள்ள விட குட்டி குட்டி ராவணர்கள்லாம் இருக்காங்க. எதுக்காவது யாரையாவது போய் கதற வச்சுக்கிட்டே இருப்போம். அவன் நமக்குள்ள கூட குட்டி குட்டி ராவணன் இருக்காங்க. யாரையாவது கதற வைக்கிறதா நம்ம வேலையா இருக்கு. இந்த ராவணன் என்ன பண்ணாரு, அயோத்தியால இந்த அனாரண்யனை வம்பு சண்டைக்கு இழுத்தார். இந்த வம்பு சண்டைக்கு போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிலருக்கு ரொம்ப அதே ஒரு தொழிலாவே வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல வம்பு சண்டைக்கு போறது சிலர் தொழிலாவே வச்சிருப்பாங்க. சும்மா இருக்கிறவங்க போய் வம்புக்கு இழுக்கிறது. இது ராவணா மென்டாலிட்டி. பாருங்க, இதெல்லாம் ராவனுடைய குணம். மற்றவங்களை துன்புறுத்துறது, மற்றவர்களை புண்படுத்துமாறு பேசுவது, இல்லையா? மற்றவர்களை புண்படுத்துமாறு பேசுவது, மற்றவர்களை துன்புறுத்துவது, மற்றவர்களை கதற செய்வது, வம்பு சண்டைக்கு இழுக்கிறது, வம்புக்கு வாய வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல. இந்த மாதிரிலாம் பண்றது ராவணா மென்டாலிட்டி. ராவணன் என்ன பண்ணாரு, போய் அனாரண்யனை சண்டைக்கு இழுத்தார். அவர் சொன்னார், எனக்கு வயசாயிருச்சுப்பா, அவங்க கூட சண்டை போட முடியாது, என்ன விட்டுரு. ஆனாலும் கேட்கல. நீதான் பெரிய பலசாலின்னு சொன்னாங்க. என்னமோ நீ அயோத்தியாவோட சக்கரவர்த்தி, உலகத்தையே ஆள்றேன்னாங்க. தைரியம் இருந்தா என்கிட்ட சண்டைக்கு வா, நீதான் தைரியமான ஆளாச்சு, என்கிட்ட சண்டைக்கு வா பார்க்கலாம் அப்படின்னு போய் அவர் வம்புக்கு இழுத்து
சத்திரியன் கிட்ட யாராவது சவால் விட்டு அவர் மறுக்கவும் முடியாது. சோ அனாரண்யன் சண்டை போட்டு அந்த யுத்தத்துல அவர் தோற்படிச்சு அவரை கொல்லவும் செஞ்சான் இந்த ராவணன். அப்ப ஒரு உடலை விடும்போது சொன்னாரு, அடே ராவணா, அயோக்கியனே, உன் கர்வத்துக்கும் மானவத்துக்கும் அகந்தைக்கும் ஒரு முடிவு கட்டுவார் என் வம்சத்தில் வரும் ஸ்ரீராமர் பிரபு. பிரபு ஸ்ரீராமர் என் வம்சத்தில் தோன்றி நலுவுக்கு காரணமா இருப்பார் சொன்னார். அதுதான் ராமர் ரகு வம்சத்துல தோன்றினார். பகவான் கிருஷ்ணர் யது வம்சத்தை தோன்றினார். இந்த உலகத்தை ஆண்ட இருபெரும் வம்சங்கள், ஒன்று சந்திரன் வழியில் வந்தது யது வம்சம், இன்னொரு சூரியன் வழியில் வந்தது ரகு வம்சம். இந்த ரெண்டு வம்சமும், இந்த ரெண்டு வம்சத்திலையும் வந்தவங்க ஆகச் சிறந்த பக்தர்கள். சுவாகு மகராஜ், வைவஸ்வத மனு, அம்சுமான், திலீபன், பாகீரதன், இதெல்லாம் ஆகச் சிறந்த பக்தர். ரகு வம்சத்துல வந்தவங்க வெறும் ராஜ ரிஷிகள். ம்? சாகரா, அம்சுமான், திலீபன், அப்புறம் பாகீரதன், எல்லாம் இந்த வம்சத்துல ஆகச் சிறந்த பக்தர்கள். சோ இவங்களை மகிழ்விக்கிறதுக்காக பகவான் இந்த வம்சத்துல தோன்று. இதைத்தான் குந்தி தேவி என்ன சொல்றாங்க, பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயத்துல, மலேயால சந்தனம் ரொம்ப ஃபேமஸா இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு மலேசியா ஃபுல்லா ரப்பர் மரமா வச்சுட்டாங்க. ஒரு காலத்துல மலேயால சந்தனம் ரொம்ப ஃபேமஸ். சந்தனத்தினால மலேயாவுக்கு புகழே தவிர மலேயானால சந்தனத்துக்கு புகழ் இல்ல. சந்தனம் அதிகமா இருந்ததுனால மலேயாவுக்கு புகழ், ஆனா மலேயானால சந்தனத்துக்கு புகழ் இல்லை. அதே போலதான் பகவான் தோன்றியதுனால ரகுவம்சத்துக்கு மகிமையை தவிர புகழே தவிர ரகுவம்சத்தினால பகவானுக்கு புகழ் அல்ல. பகவான் தோன்றியதால யது வம்சத்துக்கு புகழே தவிர யது வம்சத்தினால பகவானுக்கு புகழ் அல்ல. சோ இப்படி அங்க அங்க அந்த வம்சத்துல இருக்கிற மன்னர்கள் அவங்களை திருப்தி செய்வதற்காக பகவான் ரகு வம்சத்துல தோன்றினார். மனித ரூபத்துல தோன்றினார். ஏன்னா ராவணனுக்கு மனுஷங்களை ஒரு அற்ப உயிரினும், இந்த மனுஷங்களால என்ன என்ன பண்ணிட முடியும்? அதனால பகவான் மனித வடிவில் தோன்றினார். ரகுவம்சத்தில் இருக்கிற மன்னர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்விப்பதற்காகவும் அந்த வம்சத்துக்கு மேலும் புகழ் சேர்ப்பதற்காகவும் அங்குள்ள பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காகவும் பக்தர்களை மகிழ்விப்பதற்காகவும் ராவணனை போன்ற ராட்சசர்களை வதம் செய்வதற்காகவும் அவர் ரகுவம்சத்துல தோன்றினார். அந்த ரகுவம்சத்துக்கு வந்த ஒரு சிறந்த அரசர் தான் தசரத் மகாராஜ். தசரதா, ஆக்சுவலி அவர் பேர் தசரத் இல்லை, அவர் பேரு நிமி நெமி நெமி நிமி மகாராஜ். அப்புறம் எப்படி அவருக்கு தசரதுன்னு பேரு வந்தது? நிமி மகாராஜாவுக்கு ரொம்ப அழகான ஒரு கதை. நிமி மகாராஜாவுக்கு எப்படி தசரதுன்னு பேரு வந்தது? சோ ராமாயணத்துல தசரதனுடைய மகிமை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எப்படி அவர் தசரதன் பேர் வந்தது அவருக்கு? முன்ன காலங்கள் எல்லாம் தேவர்கள் பூமிக்கு வருவதுண்டு, பூமியில் இருக்கும் மன்னர்கள் தேவலோகத்துக்கு செல்வதுண்டு. அப்பேற்பட்ட பாக்கியவான்களும் புண்ணியவான்களுமா இருந்தாங்க கலியுகத்துக்கு முன்னாடி. கலியுகத்துக்கு முன்னாடி உள்ள யுகங்கள்ல இங்க பூமியில மன்னர்கள் யாகம் செய்யும் போது தேவர்கள் நேரடியாக யாக பிரசாதத்தை வாங்கிக்குவாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், ஏன் பகவான் விஷ்ணு கூட, பகவான் கூட அந்த யாகசாலையில் தோன்றுவார். இதுக்கு முந்தைய யுகத்துல, கலியுகத்துக்கு முன்னாடி உள்ள யுகத்துல தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள், ராஜ ரிஷிகள், பெரும் மன்னர்கள், ராஜ ரிஷிகள்லாம் யாகம் செய்வாங்க. அஸ்வமேத யஜ்யம், அப்புறம் ராஜசூய யஜ்யம், இந்த மாதிரி யாகம் செய்யும் போது நல்ல பெரிய கத்தறிந்த பண்டிதர்கள், பிராமணர்கள், வேத விற்பனர்கள், பக்தர்களை கொண்டு யாகம் செய்வாங்க. இந்த பிராமணனாலே உண்மையான பிராமணன், பகவானுக்கு பிரியமானவர், பிராமண குணங்களும் தகுதியும் நிரம்ப பெற்றவர். அவங்க யாகம் செய்யும் போது பகவானே நேரடியா யாகசாலையில யாகத்துல உள்ள பிரசாதத்தை வாங்கிக்குவார். அதுக்கப்புறம் அவருடைய தேவர்கள் எல்லாம் வருவாங்க. ஒரு காலத்துல தேவர்கள் பூமிக்கு வர்றது உண்டு, பூமியில் இருக்கும் மன்னர்களும் தேவலோகத்துக்கு செல்வதுண்டு. பாருங்க, இன்னைக்கு முட்டாள் விஞ்ஞானம் சொல்ற மாதிரி கல் தோன்ற முன்ன காலத்துல கல்லு மனிதா இருந்துச்சு, ஆதி மனிதனுக்கு அறிவு கிடையாது, அவன் குரங்கு மாதிரி இருந்தான், அவன் விலங்கு மாதிரி இருந்தான், அவன் ஆதிவாசி, காட்டுவாசி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் படிப்படியா நாகரிகம் வளர்ந்தது, அவன் 2 கூழாங்கல்ல உரைச்சு நெருப்பு கண்டுபிடிச்சான், அவன் காட்டுவாசியா இருந்தான், மலைவாசி, அவனுக்கு ஒண்ணுமே நகரங்கள் கிடையாது, கிராமங்கள் கிடையாது, எல்லாம் காடா இருந்துச்சு.
இதெல்லாம் முற்றிலும் தவறான பாடம். நம்ம இங்க பாகவதத்துல பாக்குறோம். துவாரகா நகரம் எப்படி இருந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக? துவாரகா சிட்டி, துவாரகா நகரம் எப்படி இருந்தது? அஸ்தினாபுரம் எவ்வாறு இருந்தது? அதுக்கு முன்பு அயோத்தியா, திரேத்த யுகத்துல அயோத்தியா, ஜனகபுரி, அஹ், மிதிலா, இதெல்லாம் எப்படி இருந்தது? ஐஸ்வர்யங்களும் ஆபரணங்களும் விலை மதிக்க முடியாத பொருட்களும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பெரிய பெரிய நகரங்கள், கிராமங்கள் எல்லாம் இருந்திருக்கு. என்னமோ விஞ்ஞானம் இப்பதான் கண்டுபிடிச்சதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க முட்டாள்தனமா. ஆனா நாகரீகம், கிராமங்கள், நகரங்கள்லாம் எப்பவுமே இருந்திருக்கு. அப்ப அந்த நாகரீகம் இயற்கையோடு சேர்ந்திருக்கு. இயற்கையை மாசுபடுத்தாம, இயற்கையை துன்புறுத்தாம நகரங்கள் இருந்தது. அப்பவும் சிட்டிஸ் எல்லாம் உண்டு. அயோத்தியா ஒரு பெரும் நகரம், துவாரகை ஒரு பெரும் நகரம், அஸ்தினாபுரம் ஒரு பெரும் நகரம், அவந்தி, விதர்பா, மிதிலா, கேகயா, நிறைய சேத்தி, மகதா, அங்கா, பல்வேறு நாடுகள். அந்த பல்வேறு நாடுகள்ல பல்வேறு நகரங்கள், மாட மாளிகைகள், கோபுரங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா இயற்கையை துன்புறுத்தவே இல்லை. இயற்கை ஒரு பக்கம் வளமா இருந்தது, நகரங்களும் இருந்தது. கிராமங்கள் இருந்திருக்கின்றன, நகரங்கள் இருந்திருக்கின்றன. கற்றறிந்த பெரும் பண்டிதர்கள் பிராமணர் இருந்திருக்காங்க. நிர்வாக திறமையில பெரும் சத்திரியர்கள் இருந்திருக்காங்க. ஏதோ சமீப காலத்துலதான் மனுஷெல்லாம் வந்ததா பேசிட்டு இருக்காங்க முட்டாள்தனமா. அதுக்குதான் பிரபுபார் சொன்னார், டார்வினுடைய அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாரு. டார்வினோட டார்வினோட அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாரு. இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிற தத்துவம் பழமையானது. எப்பவுமே நகரங்களும் கிராமங்களும் உண்டு. ஆனா வேத காலத்துல இயற்கையை துன்புறுத்தாம இருந்தது. இப்ப கலியுகத்துல இயற்கையில துன்புறுத்தா இருக்கு. அப்படி ஆயிப்போய் தலைகீழ ஆயிடுச்சு. சரி. அப்போ ஆஹ் அப்ப பாருங்க, வேறு கிரகத்துக்கு போயிட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்ப முயற்சி பண்றாங்க விஞ்ஞானிகள், செயற்கையான முறையில எந்திரத்தை கொண்டு வேறு கிரகத்துக்கு போலாமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு பண்றாங்க, நேரத்தை செலவு பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் இவங்களால உயர்ந்த கிரகத்துக்கு போக முடியாது. அப்பெல்லாம் உயர்ந்த கிரகத்துக்கு பிரயாணம் செஞ்சிருக்காங்க. பூமியிலிருந்து தசரதர் தேவலோகத்துக்கு போயிருக்காரு. பூமியிலிருந்து முசுகுந்தன் தேவலோகத்துக்கு போயிருக்காரு. அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போயிருக்காரு. முசுகுந்தன், அர்ஜுனன், கத்வாங்க மகராஜ், தசரதர், ஆகச் சிறந்த ராஜ ரிஷிகள் அதே சரீரத்தோட அவங்க தேவலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஏதோ நம்ம இந்தியால இருந்து அமெரிக்கா போற மாதிரி, இந்தியால இருந்து அமெரிக்கா போற மாதிரி, இந்தியால இருந்து சுவிட்சர்லாந்து போற மாதிரி இவங்க எல்லாம் அப்படி சர்வசாதாரணமா போயிட்டு வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு 1008 சட்டத்திட்டம் வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கால சுலபமா போக முடியாது. அந்த மாதிரி 1008 சட்டத்திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த தசரதர் அந்த சொந்த சரீரத்தோடய ஒரு தேவலோகத்துக்கு போயிருக்கு. தேவலோகத்துல போய் தேவர்களுக்காக யுத்தம் செஞ்சிருக்காரு. தேவர்களுக்காக அசுரங்களோட. எப்பவுமே இந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. தேவாசுர யுத்தம், தேவர்களுக்கும் அசுரருக்குமான யுத்தம். தெய்வீகமான குணம் உள்ளவங்களுக்கும் அசுர குணம் உள்ள குணம் உள்ளவங்களுக்கும் யுத்தம் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கு. இதுல யாரு தெய்வீகமான குணம் உள்ளவங்க, யாரு அசுர குணம் உள்ளவங்க? விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுரிய தத் விபரியா. பகவான் விஷ்ணுடைய தாமரை பாதத்தை சரணடைஞ்சு அவருக்கு பக்தி செய்யறவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க. பகவானை ஏற்றுக்கொள்ளாதவங்க அசுர குணம். ரெண்டே இதுதான், ஜாதி தான். படைப்பின் ஆரம்பத்திலிருந்து ரெண்டே ஜாதி, ரெண்டே பிரிவு தான், ரெண்டே ஜாதி தான். ஒண்ணு அசுரகுலம், ஒண்ணு தேவகுலம். மத்ததெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டது. ஆண் ஜாதி, பெண் ஜாதி, பொன் ஜாதி, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நம்ம ஏற்படுத்திக்கிட்டது. படைப்பின் ஆரம்பத்திலிருந்து ரெண்டே ஜாதி தான். ஒண்ணு அசுர குணம், இன்னொரு தெய்வீக. அசுரர்கள், தேவர்கள். விஷ்ணுவை சரணடைஞ்சவங்க தேவர்கள், விஷ்ணுவை சரணடையாதவங்க அசுரர்கள். அவ்வளவுதான். ரெண்டே இனம் தான், ரெண்டே இனம் தான். அப்ப இந்த அசுரங்கள் என்ன பண்ணுவாங்க? தெய்வீகமான குணம் உள்ளவங்களை தாக்குறது அசுர குணத்தோட வேலை. அசுர குணம் என்ன பண்ணும்? தெய்வீகமான குணம் உள்ளவங்களை பார்த்தா பொறுத்துக்காரு. அது கலியுகத்துல அதிகமாயிட்டே இருக்கு. தெய்வீகமான குணங்களை பண்றவங்க இருக்கிறவங்களை பார்த்தா அசுர குணம் உள்ளவங்களால பொறாம தாங்க முடியாது. அவங்க தொந்தரவு பண்ணும், அவங்கள டிஸ்டர்ப், எல்லாம் இதா வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஆசுரின் பாவம், ஆசுரிதா, அசுரம், ஆசுரிக் மென்டாலிட்டி.
அசுரபாவம். அதனால இந்த சம்பாசுரன் ஒரு அசுரன். சம்பாசுரன் சம்பாசுரன் என்ன பண்ணாரு? தேவர்களுக்கே சவால் விடக்கூடிய அசுரனா. இந்திராதி தேவர்கள், இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இந்த மாதிரி தேவர்களுக்கும் சவால் விடும் தேவன் சம்பாசுரன். அவனை வெல்றது அவள் எளிதே அல்ல. அவன் 10 விதமா தன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவான். ஒரு சம்பாசுரன் 10 பேரா எக்ஸ்பேண்ட் பண்ணும். 10 சம்பாசுரன் ஆயிடுவான். அவன் யுத்த பூமியில வந்தா தன்னுடைய யோக வலிமையினால, தன்னுடைய அஷ்டமா சித்தினால ஒரு சம்பாசுரன் 10 சம்பாசுரனா எக்ஸ்பேண்ட் ஆயிடும். அப்பேற்பட்ட மாய சக்தி பெற்றவன் இந்த சம்பாசுரன். அவனை எதிர்கொள்வது தேவர்களுக்கும் சவாலா இருந்தது. அதனால அவன் தசரதருடைய, அதாவது நெமியோடைய உதவியை நாடினாங்க. ஓ நெமி சக்கரவர்த்தி, எங்களுக்காக நீங்க இந்த சம்பாசுரன் கூட சண்டை போடுங்க, அவனை வதம் செய்யுங்க. சோ இந்த நெமி என்ன பண்ணாரு? இவர் ரதம் ஓட்டுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், தேர்ச்சி பெற்றவர். இந்த சம்பாசுரன் கூட சண்டை போடும்போது 10 சம்பாசுரன் வந்தாலும் 10 சம்பாசுரனும் எதிர்கொள்றார். அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் அவர். தேர்ச்சி, ரதம் ஓட்டுறதுல தேர்ச்சி பெற்றவர். 10 திசைகளும் ரதம் செலுத்தக்கூடியவர். அதான் தசரத். அதனால தசரத் பேர் 10 திசைகளையும் வெல்லக்கூடியவர். இந்த நெம்மி அதனாலதான் தசரதன் அழைக்கப்பட்டார். அவர் பாருங்க, இந்த சம்பாசுரன் 10 விதமா எக்ஸ்பேண்ட் ஆனாலும், 10 சம்பாசுரன் ஆனாலும் அந்த 10 சம்பாசுரன் கூட சண்டை போடுறார். ரொம்ப எக்ஸ்பர்ட். அதனாலே அவர் தசரதன் அழைக்கப்பட்டார். அந்த சம்பாசுரனை வதம் செய்து தேவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார். தேவருடைய ராஜ்யத்தை காப்பாத்தி கொடுத்தார். அதனால தேவர்களுக்கும் தசரதற்கும் ரொம்ப நெருக்கமான அன்பு பரிமாற்றம். இதுதான் வேத காலத்துல தேவர்கள்லாம் பூமிக்கு வர்றது உண்டு, பூமியில் இருக்கிற மன்னர்கள்லாம் தேவலோகத்துக்கு போறது. அப்படியெல்லாம் ரொம்ப புண்ணியவான்களாகவும் சிறந்த ராஜரிஷிகளாகவும் பெரும் பண்டிதராகவும் பகவானுடைய பக்தர்களாகவும் இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே பகவானுடைய பக்தர்களா இருந்தாங்க. அதனால அவங்களுடைய விரதத்தினால, தபத்தினால, அவங்களுடைய தூய்மையினால அவங்க எங்களாலும் பிரயாணம் செய்ய முடியும். இப்படி தசரத் அயோத்தியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகா அயோத்தியாவை அலங்கரித்து ஆட்சி புரிகிறார். கோசல நாட்டு தலைநகரம் அயோத்தியா செல்வ செழிப்பு மிக்க நகரம். அனைத்து ஐஸ்வர்யமும் தரும்பக்கூடியது. எல்லா வளைவுகள், நுழைவாயில்கள், ஆர்ச்சிகள்லாம் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் போன்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. செல்வ செழிப்புக்கு பஞ்சமே கிடையாது. அயோத்தியா வாசிகளுக்கு பசி, ஏக்கம், தாகம், கவலை அப்படின்னா என்னன்னே தெரியாது. பஞ்சம், வறட்சி, துன்பம், துக்கம், கவலை, பசி, ஏக்கம், தாகம் இது அவங்க வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ராஜ ரிஷி, பொற்காலமான ஒரு ஆட்சி. அயோத்தியா மக்களுக்கு கவலையே கிடையாது. அனைத்து ஐஸ்வர்யம் இருக்கு. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. எதா ராஜா ததா பிரஜா. மன்னன் தெய்வீகமான புருஷன், மக்களும் தெய்வீகமானவங்களா இருக்காங்க. பொய், திருட்டு, பித்தலாட்டம், ஏமாற்று, சூது எதுவும் கிடையாது. நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கை. அயோத்தியா மக்கள் ஆனந்தமான, நிம்மதியான, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. காரணம் தசரதரை மாதிரி ஒரு ராஜா கிடைச்சது. நீ கலியுகத்துல பாருங்க, மக்களுக்கு நிம்மதி, அமைதி, கவலைன்னா கவலை இல்லாம இருக்கிறதுனா என்னன்னு தெரியாது. நிம்மதியும் கிடையாது, அமைதியும் கிடையாது. தினம் தினம் செத்து செத்து பொழைக்கிறாங்க. எப்ப எந்த வரியை நம்ம மேல போடுவாங்களோ, எப்ப என்ன பொய்ய சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்களோ, இதேதான் வாழ்க்கை. எப்ப பஞ்சம் வரப்போகுது, எப்ப வறட்சி வரப்போகுது, எப்ப துன்பம், இதேதான். மே மாசம் ஆனா தண்ணி கூட தூக்கிட்டு ஊர் ஊரா போவாங்க. டிசம்பர் மாசம் வந்தா தண்ணியில மிதப்பாங்க. டிசம்பர் மாசம் வந்ததுன்னா சென்னை வாசிகள் தண்ணியில மிதப்பாங்க. மே மாசம் வந்தா தண்ணி கொடுத்து தூக்கிட்டு ஊர் ஊரா போவோம். ஆனா அப்பேற்பட்ட ஆட்சி அல்ல தசரதருடைய ஆட்சி. தசரதர் ஆட்சியில மாதம் மும்மாரி மழை பெய்யும். அந்த மழை நீரை அவர் சேமிச்சு வச்சார். அப்போ மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, மழை பெய்யலைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சமயத்துல தசரதுடைய ஆட்சி காலத்துல 10-11 வருஷம் மழையே இல்லை. ஆனா மக்கள் மழை இல்லைங்கிற குறையே இல்லாம இருந்திருக்காங்க.
பாருங்க, யோசிச்சு பாருங்க, 11 வருஷம், 11 ஆண்டு காலம் மழையே இல்லாம இருந்திருக்கு. ஆனாலும் மக்களுக்கு மழை இல்லையேங்கிற கவலை இல்லை. ஏன்னா அவ்வளவு வாட்டர் சோர்சஸ், அவ்வளவு நீர்த்தேக்கங்கள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கிணறுகள், தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா நீரின்றி அமையாது உலகு. ஆ? தண்ணீர் தான் பிரதானம். தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. காற்று தண்ணி எல்லாம் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. ஆனா இன்னைக்கு காசு இருந்தா உயிர் வாழலாம்னு நினைக்கிறாங்க. அதனால காசு கொடுத்து நான் தண்ணியை வாங்கிடுவேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியாவில் என்ன பெருமை பேசிக்கிறாங்க? நான் 20 ரூபா கொடுத்தா எனக்கு 1 லிட்டர் பாட்டில் தண்ணி கிடைச்சிரும், அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் முட்டாள்கள். ஏன் முட்டாள்கள்? புனிதமான நதி ஓடக்கூடிய நாட்டுல கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, தாமிரபரணி, புனித நதிகள் ஓடக்கூடிய நாட்டுல காசு கொடுத்து தண்ணி வாங்குறான்னா அப்ப எப்பேற்பட்ட முட்டாளா இருக்கும்? எந்த அளவுக்கு இயற்கையை மாசுபடுத்தி, எந்த அளவுக்கு இயற்கையை துன்புறுத்துறோம், எந்த அளவுக்கு இயற்கைக்கு எதிராக செயல்படுறோம். அதனால இயற்கையினால் தண்டிக்கப்படுறோம். முட்டாள் அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்து விட்டு அவங்க பின்னாடி நாமளும் பெரும் முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டோம். இதுதான் இன்றைய சூழ்நிலை, கலியுகம். ஆனா தசரதர் காலத்துல 11 ஆண்டு காலம் மழை பெய்யாம கூட மக்கள் அதை ஒரு குறையாவே உணரல. அந்த அளவுக்கு அவங்க ஆனந்தமா இருக்காங்க. தண்ணீருக்கு பஞ்சம் கிடையாது, தானியங்களுக்கு பஞ்சம் கிடையாது, பக்திக்கு பஞ்சம் கிடையாது, எதுக்குமே பஞ்சம் கிடையாது, வறட்சி கிடையாது, எதுலையுமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ். ஆனாலும் தசரதர் யோசிக்கிறார், எதனால என் ராஜ்யத்துல 11 ஆண்டு காலம் மழை பெய்யல? அப்புறம் ஆராய்ச்சி பண்றாரு பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு, ஏன் என் ராஜ்யத்துல 11 ஆண்டு காலம் மழை பெய்யவில்லை? இப்ப சனி திசை நடக்குது. அவங்க சொன்னாங்க, சனி திசை நடக்குது. இல்ல, இன்னைக்கெல்லாம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு எனக்கு எந்த சனி, இந்த சனி எங்க பெயருது, சனி பயிற்சி எப்படி இருக்கு, எனக்கு அஷ்டம சனியா, கண்டக சனியா, 7.5 சனியா? ஓடுறாங்க ஜோசிகிட்ட, எனக்கு பரிகாரம் என்ன? அஷ்டம சனி பிடிச்சா என்ன பரிகாரம் பண்ணணும், கண்டக சனி பிடிச்சா என்ன பரிகாரம் பண்ணணும், 7.5 சனி பிடிச்சா என்ன பரிகாரம் ஓடுறாங்க. ஆனா தசரதர் என்ன பண்ணாரு? சனியவே தண்டிக்க போறார். ஓ, இந்த சனிக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் ராஜ்யத்துக்குள்ள நுழைய பார்க்கும், அதனால நான் விட மாட்டேன். பாருங்க, தசரதர் ஆகச்சிறந்த ஒரு ராஜரிஷியா இருந்ததுனால சனியை தன் ராஜ்யத்துக்குள்ள நுழைய அனுமதிக்க மாட்டேங்கிற. 11 ஆண்டு காலம் இங்க என்ன பிடிச்சு வைக்க முயற்சி பண்ற நீ. அதனால சனி திசையை நோக்கி புறப்படுற. சனி கிரகத்தை நோக்கி தசரதன் தன் ரதம் எடுத்து, தசரதர் தன் ரதத்தை காற்றை விட வேகமா பிரயாணம் செய்ய ஒரு சனி திசையை நோக்கி பிரயாணம் பண்ற. சனிக்கு புரிஞ்சு போயிட்டு தசரதர் தன்னை தாக்க வருகிறார் அப்படின்னு ஒரு பெரும் சூறாவளி ஏற்படுத்தினார். அப்போ தசரதருடைய ரதம், தசரத ரதம் காற்றால் அடித்து செல்லும் பொழுது ஒரு பெரிய பருந்து, பயங்கரமான ரக்க, பிரம்மாண்டமான ஒரு பருந்து அந்த ரதத்தை தாங்கி, தசரதரின் ரதத்தையும் தசரதரையும் தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்ற பருந்து யாரா இருக்கோ பதில் தெரிஞ்சவன் கை தூக்கு. கருடனா? தசரதர் இல்ல. ஜடாயு. 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 ஜடாயு தசரதருடைய நண்பர். ஜடாயு என்ன பண்ணாரு? இந்த மாதிரி சனி திசையினால தூக்கி வீசப்பட்ட தசரத ரதத்தை ஜடாயு தன் ரெக்கையால தாங்கிறார். அன்றைக்கு தசரதர் வாக்கு கொடுக்கிறார். ஓ ஜடாயு, என்னை ஒரு பேராபத்துல இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க. தசரதரை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைனா, அவர் சந்தோஷத்துல நிறைய வாக்கு கொடுத்துருவார். நம்ம கூட அப்படிதான், சில நேரம் ரொம்ப சந்தோஷத்துல நம்ம சக்திக்கு மீறி வாக்கு கொடுத்துருவோம். நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன். அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா நம்மளால நிறைவேற்ற முடியாம நம்ம சக்திக்கு மேல வாக்கு கொடுத்துருவோம். யாராவது ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கு கொடுத்துறாதீங்க. ரொம்ப சந்தோஷத்துல நம்மளை மறந்து போய் நம்ம சக்திக்கு அதிகமா வாக்கு கொடுத்துருவோம். நான் இதை நிறைவேற்றேன், அதை நிறைவேற்றேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஐயோ, என்னால எப்படி பண்ண முடியும்? அதுக்கப்புறம் யோசி, ஐயோ நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்னால எப்படி பண்றது? அப்ப சந்தோஷத்துல வாக்கு கொடுக்க கூடாது. கோபத்துல என்ன பண்ணக்கூடாது? பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. கோபம் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷத்துல வாக்கு கொடுக்க கூடாது. கோபம் வந்தா என்ன பண்ணக்கூடாது? சாபம் கொடுக்க கூடாது பிரபு. இல்ல, முடிவெடுக்கூடாது. முடிவெடுக்க கூடாது. சந்தோஷத்துல வாக்கு கொடுத்தாலும் பிரச்சனை,
சோகத்துல அதாவது கோபத்துல முடிவெடுத்தா தப்பா போயிடும். ஏன் ஆத்திரக்காரனுக்கு அறிவு முட்டி மத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு போச்சு. அப்ப ஆத்திரத்துல கோபத்துல முடிவெடுக்கவே கூடாது. அது அப்படியே ஆற போட்டுரும். கோபத்துல முடிவெடுத்தோ தப்பா போயிடும். அப்ப கோவப்படும் போது முடிவெடுக்க கூடாது, சந்தோஷத்துல வாக்கு கொடுக்க கூடாது. தசரதர் என்ன பண்ணிட்டாரு? சந்தோஷத்துல ஜடாயுக்கு வாக்கு கொடுத்தாரு. உனக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க. ஜடாயு சொன்னார், உங்க பையனை என் பையனா நான் நினைக்கிறேன். உங்க பையனை என் பையனா நான் நினைக்கிறேன். ஓ அப்படி ஆகட்டும், என் மகன் உனக்கு மகனாக இருப்பான். பாருங்க, தசரதர் கொடுத்த ஓரொரு வாக்குறுதியும் ஒண்ணுன்னா நடைமுறைக்கு வந்தது. ஜடாயு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, ஒரு உயிரினம். அது ஒன்றும் உயர்ந்த ஒரு மனித பிறவி அல்ல. ஆனாலும் ஜடாயுவை தன் தந்தையாக கருதி கொண்டு ராமர் வனவாசத்தின் போது அவருக்கு இறுதி சடங்கு பண்ணார். ஜடாயு இறந்த பொழுதே தசரதர் உடலை விட்டது எப்படி ராமருக்கு இறுதி சடங்கு பண்ணாரோ அதே போல ஜடாயுக்கும் செய்யறார். இப்ப தசரதர் வாக்கு கொடுத்திருந்தாரா? அப்ப அந்த வாக்குறுதியை நிறைவேற்றதுக்காகவும் ராமர் வனவாசம் போக வேண்டியதாயிடுச்சு. மாதிரி ராமர் வனவாசம் சென்றதுக்கு பல்வேறு காரணம். ஏன் ராமர் காட்டுக்கு சென்றார்? அதுல ஒன்று, தசரதர் ஏற்கனவே ஜடாயுக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு, என் மகன் உன் மகன் போலதான், என் மகன் உனக்கு மகன் தான் அப்படின்னு வாக்கு. சோ இப்படி தசரதரை ஜடாயுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆகச்சிறந்த ஒரு மன்னர். ஆனா என்ன பண்ணிருவாரு? தசரதர் ரொம்ப சிறந்த ராஜரிஷி தான். ஆனா ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகம். எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. தகுதிக்கு மீறிய எதிர்பார்ப்பு. ரொம்ப சந்தோஷத்துல தகுதிக்கு மீறிய வரங்களை தந்துருவார். அப்படிதான் கைகைக்கும் கொடுத்துட்டார். ஒரு முறை தசரதர் யுத்தத்துக்கு போன போது கைகையை கூட்டிட்டு போனார். ஏன்னா கைகை தசரதுக்கு பிரியமான மனைவி. எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போவார். அப்படி ஒரு என்ன இருக்கிற மனைவிகள்லயே இளைய மனைவி, ரொம்ப சிறு வயது. கௌசல்யா, சுமித்ரா, கைகை, இந்த மூன்று மனைவிகள்ல ரொம்ப இளமையானவளும் சிறிய வயதுடைய மனைவி கைகை. அதனால கைகைக்கு மேல தசரதுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட். எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போவார். ஒரு முறை யுத்தத்துக்கு போகும்போது கைகையும் கூட்டிட்டு போயிருக்க. கைகை தசரதோட ரதத்தை ஓட்டுறாங்க. தசரதனுடைய ரதத்தை கைகை ஓட்டுறாங்க. கைகை வெரி எக்ஸ்பர்ட் ரதம் ஓட்டுறதுல, சண்டை போடுறதுல எல்லாம் கூட. ஏன்னா ஒரு சத்திரிய வம்சத்தை சேர்ந்த பொண்ணு தானே, அவருக்கும் மார்ஷல் ஆர்ட் எல்லாம் தெரியும். கைகை அதுல எக்ஸ்பர்ட். ரொம்ப திறமையா ரதம் ஓட்டுறாங்க. சோ தசரதர் யுத்தத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு கட்டத்துல அவர் மயங்கி விழுவார். கைகை சாமர்த்தியமா ரதத்தை ஓட்டி அவரை காப்பாத்திருக்கு. தசரதர் கண் விழிச்சு பார்க்கும்போது யுத்த பூமியிலிருந்து விலகி இருப்பார். உடனே ரொம்ப வேதனைப்பட்டார். என்னை ஏன் மாத்தி கூப்பிட்டு வந்த? கைகை சொல்லுவாங்க, உயிருக்கே ஆபத்தா இருக்கும், அதான் கூட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் கைகை 2 முறை தசரதற்கு உதவி பண்ணியிருக்காங்க. 2 முறை தசரதர் சொல்வாரு, கைகை உனக்கு எதாவது வரம் வேணா கேளு, நான் தர்றேன். ரொம்ப சந்தோஷத்துல என்ன வேணாலும் கேளு தர்றேன். சந்தோஷத்துல வாக்கே கொடுக்க கூடாது. அதுதான் தசரதுக்கு ஆபத்தா போச்சு. 2 முறை கேட்கிறார், கைகை என்ன வரம் வேணும் உனக்கு, என்ன வேணாலும் கேளு, என்ன கேட்டாலும் தரேன். கைகை சொன்ன, இப்ப எனக்கு ஒண்ணும் வேண்டாம், சமயம் வரும்போது கேட்கிறேன். இப்ப எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் உங்களுக்கு அதெல்லாம் எதிர்பார்த்து செய்யல. என்னுடைய சேவை, நீங்க கணவர், நான் உங்களுக்கு சேவை பண்ணேன். அப்படி நீங்க எனக்கு ஏதாவது வரம் தர ஆசைப்பட்டா நான் தேவைப்படும் போது கேட்டுக்கிறேன். அதுதான் இங்க கொண்டு வந்துது. அந்த வாக்குறுதி தான், என் மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். வச்சா தசரதர் மாட்டிக்கிட்டார். அதனால சந்தோஷத்துல வாக்கு கொடுத்தோ மாட்டி, சந்தோஷத்துல வாக்கு கொடுத்தா மாட்டி, பொறுமையா யோசிச்சு அப்புறம் வாக்கு. ரைட். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஜடாய்க்கு வாக்கு கொடுத்தாரு, கைகைக்கு வாக்கு கொடுத்தாரு. கைகையுடைய தந்தை யாருக்கும் வாக்கு கொடுத்திருக்காரு. ஏதோ ஒரு கட்டத்துல கேகை நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது கைகையின் தந்தைக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது தசரதோட வாழ்க்கையில. அவருக்கு பகவான் மேல அவ்வளவு அன்பு. இந்த மாதிரி ஒரு தூய பக்தருக்கு அவர் குழந்தையா வந்து விட்டார் ஸ்ரீராமர். ராமர் தான் தசரதின் உயிரும் ஆன்மாவும். ராமனை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட தசரதனால் இருக்க முடியாது. இப்படி ஒரு அன்பு பிரியமான குழந்தை. ஒரு நாள் தசரதர் அப்படியே காட்டுல வேட்டையாட போனார். அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர் வேட்டையாடுவதில்.
அவர் வில்லு அம்பு எடுத்து அவர் குறி வச்சு அந்த குறி தவறவே செய்யாது. ஆனா ஒரு முறை என்ன நடந்துச்சு? தவறு நடந்து விட்டது. என்னாச்சு? இதெல்லாம் அரண்மனையில உட்கார்ந்து சிந்திக்கிறார் தசரதன். நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாள் அவருக்கு தூக்கமே வரல. இந்த ஓரொரு விஷயமா யோசிக்கிறார். இது ஏதாவது தனக்கு தடங்களாயிருமோ? காலையில விடிஞ்ச உடனே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடணும் அப்படின்னு யோசிக்கிறார். அதுல ஒன்றுதான் இந்த சம்பவம் அவர் நினைவுக்கு வருது. என்ன பண்ணாரு? காட்டுல வேட்டையாட போகும்போது மானை மான் மேல அம்பு செலுத்துறதா ஒரு பையன் மேல அம்பு விட்டார். சவன்குமார். சவன்குமார் கண்ணு தெரியாத தன் தாய் தந்தையருக்கு சேவை பண்றார். ரெண்டு பேரும் கூடையில உட்கார வச்சுட்டு தோல்ல தூக்கிட்டு போவார். தன் தாய் தந்தையர் வயது முதிர்ந்தவங்க. சவன்குமாரோடைய வயது முதிர்ந்த தாய் தந்தையரை கூட, அவங்க கண் பார்வை கிடையாது, கண்ணு தெரியாத வயது முதிர்ந்த தாய் தந்தையர். அவங்க ரெண்டு பேரும் கூடையில உட்கார வச்சுட்டு எங்க போனாலும் கூட்டிட்டு போவார். புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறது, எங்க போனாலும் அவங்க தோல்ல சுமந்து போவார். சொன்னாரு, மகனே ரொம்ப தாகமா இருக்குப்பா, தண்ணி கொண்டு வந்து தர்றியா அப்படின்னு அப்பா அம்மாவை கேட்க அவங்கள உட்கார வச்சுட்டு போய் தண்ணி எடுக்க போனார். தூரத்துல இருந்து பார்க்கும்போது தசரதை ஏதோ ஒரு விலங்கு நினைச்சு அம்ப விட்டார். அப்புறம் சத்தம் கேட்கும், ஓடி வந்து பார்த்தா ஸ்ரவன் அழறார். என்னுடைய தாய் தந்தரை யாரு நீ பாத்துக்குவாங்க? ஓ தசரதரே, இந்த தண்ணி எப்படியா கொண்டு அவங்ககிட்ட கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடலை விட்டார். தசரதர் கண்கள் எல்லாம் குளமாக நீராகி விட்டது. யோ பெரும் தவறு செய்து விட்டேனே, யாரு என்னன்னு தெரியாம நான் அம்பு போட்டேனேன்னு ரொம்ப வேதனைப்பட அழற. அப்புறம் அந்த வயதான மூதாட்டியரை சந்திப்பதற்காக தண்ணீர் எடுத்து வர்றார். கண்ணு வேற தெரியாதவங்க. இங்க போன பையனை ரொம்ப நேரம் காணோம். காத்துக்கிட்டு இருக்காங்க. தசரதர் மௌனமா நிக்கிறார். யாரோ நிக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. தன் மகன் இல்ல போல இருக்கே, யாரோ வந்திருக்காங்களே, யாரு நீங்க, எங்க பையன் எங்க போனா? தசரதர் சொல்றாரு, பெரும் பிழை நடந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள். தெரியாம உங்க பையன் மேல அம்பு போட்டேன். என்ன, என் மகன் இறந்து விட்டானா? அப்படியே அந்த ரெண்டு பெற்றோரும் கண்ணீரால் அழுகிற கண்களே நிறைந்து விட்டது. அவன் தானே எங்களை பார்த்துட்டு இருந்தான், அவன் தானே எங்களை பராமரிச்சான், பாதுகாத்து, நீ எங்களை யார் பார்த்துக்குவாங்க? அந்த சிறு பாலகனை நாங்கள் இழந்து விட்டோமே. தனியா அவங்களுக்கு சவன்குமாரி தந்தை சபிக்கிறார். தசரதா, நாங்கள் எவ்வாறு என் புதல்வனை இறந்து தவிக்கிறோமோ அதே போல நீயும் தவிப்பாய். அதான் ராமர் தசரதர் விட்டு போனார். இந்த சவன்குமார் மேல அம்பு போட்டதுனால தசரதரும் அந்த வினையை சந்திச்சார். அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. எங்காவது ஒரு வேளை ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்காம போயிடுமோ, வெகு சீக்கிரமா நாளை காலை முடிஞ்ச உடனே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடணும். அதே மாதிரி ராமர் தன்னை விட்டு வனத்துக்கு போகும்போதும் தசரதர் நினைக்கிறாரு, உண்மையாகிவிட்டதே, அன்றைக்கு அந்த வயது முதிர்ந்த அந்த பெற்றோர்கள் என்னை சபிச்சாங்க, அங்க எப்படி என் மகனை இழந்து கண்ணீர் விட்டு அழுகிறோமோ அதே போல நீயும் அழுவாய், மகனை பிரிந்து இந்த உடலை விடுவாய். அப்கோர்ஸ் ஒரு வகையில் இது லீலையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பகவானை பிரிவுல அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறது. வாத்சல்ய பாவம். தசரதற்கு ராமர் மேல வாத்சல்ய பாவம். அவரை பிரிந்து அவருடைய நினைவிலேயே வாழ்ந்த உடலை விட்டார் தசரதர். பகவானுக்கும் பக்தனுக்கும் நெருக்கமான அன்பு பரிமாற்றம். தசரதனால ராமனுடைய பிரிவு தாங்க முடியல. ராமா 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 அழுது 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 முகமெல்லாம் வீங்கி கண்களெல்லாம் சிவந்து, சில நேரம் அழுவாரு, சில நேரம் மயங்கி விழுவாரு, எந்திரிப்பாரு, நடக்க முடியாது, தரையிலேயே படுத்து கிடப்பார். அப்புறம் இந்த சம்பவங்கள்லாம் நினைச்சுக்கிட்டே தசரதர் என்ன பண்ணாரு? ராமனுடைய தாமரை திருப்பா தன் மனதை செலுத்தி ராமா ராமா ராமான்னு உச்சரிச்ச அந்த உடலை விட்ட பகவானுடைய திருநாட்டுக்கு போனார். அதனால பக்தி தொண்டுனாலே ஒரு அங்க நெருக்கம் உண்டு, அங்க ஒரு இணக்கம் உண்டு, அன்பு பரிமாற்றம் உண்டு, அங்க பல்வேறு ரசங்கள் உண்டு. ஆனா இந்த அருவவாதிகள் மாயாவாதிகள் அதை சுவைக்க முடியாது. அருவவாதிகளும் மாயாவாதிகளும் வரட்டு தத்துவத்துல மனதை நிறுத்துறதுனால அவங்களுக்கு இந்த ஆனந்தம் கிடைக்காது. அவங்களால இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. ரகுநாதாச கோஸ்வாமி கூட ஒருத்தர் இருந்தார். சார், ரகுநாத பட்ட கோஸ்வாமி. ரகுநாத பட்ட கோஸ்வாமி 6 கோஸ்வாமிகள் ஒருவர். அவர் ஒரு முறை பிருந்தாவனத்திலிருந்து ஜெகநாத பூரிக்கு வராரு, சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்றதுக்காக.
இந்த மாதிரி அவர் ஜெகநாதபுரிக்கு போகிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு பிராமணரும் வராரு. ஐயா, எங்களுக்கு சர்வீஸ் கொடுங்க, நானும் உங்க கூட வரேன். இந்த பிராமணர் வந்து ராமதாஸ் விப்ரன் பேர். இவருக்கு வந்து ராமாயணம் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பார். ராமாயண கதைகளை பேசிக்கிட்டே இருப்பார். அப்ப ரகுநாத பட்டர் சொன்னாரு, ஐயா நீங்க பெரிய ராம பக்தர், நீங்க எப்பவுமே ராமநாமத்தை சொல்றீங்க, நான் எப்படி உங்க சேவையை நான் ஏத்துக்குவேன்? முடியாது, நான் தான் உங்களுக்கு சேவை பண்ணணும், நீங்க எனக்கு சேவை பண்ண அனுமதிக்க மாட்டேன். இல்ல இல்ல ரகுநாத பட்டரே, எப்படியாவது என்னைய கூட கூட்டிட்டு போங்க, நானும் ஜெகநாதபுரிக்கு வரணும், நானும் சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணணும். சரி நீங்க கூட வாங்க, ஆனா சேவையெல்லாம் நான் தர மாட்டேன். இல்ல இல்ல முடியாது, உங்க பெட்டி படிக்கெல்லாம் தூக்குற சேவை எனக்கு கொடுங்க. இல்ல இல்ல நீங்க என் கூட வாங்க. அப்படி எல்லாம் பேசி ஒரு வகையா ரெண்டு பேரும் போறாங்க. பிருந்தாவனத்துல இருந்து ஜெகநாதபுரிக்கு போறாங்க. வழி நெடுக இந்த ராமதாசர் வந்து ராமாயணம் பேசிக்கிட்டே இருக்காரு. ராமர் எப்படி தோன்றினார், அவருடைய செயல் என்ன, அப்படி என்ன இப்படி என்ன, முழு ராமாயணத்தையும் பேசுறாரு. ஃபுல் ராமாயண கதையை பேச. அப்புறம் ரெண்டு பேரும் ஜெகநாதபுரிக்கு வந்து சேர்ந்தாங்க. ரகுநாத பட்டரும் ஜெகநாதபுரிக்கு வந்தாங்க. கூட வந்து அந்த ராமதாசர் பண்டிதரும் ஜெகநாதபுரிக்கு வந்தாங்க. சைதன்ய மகாபிரபு தங்கியிருந்த இடத்துக்கு வந்து ரகுநாத பட்டர் அப்படி சாத்சாகம் நமஸ்காரம் பண்றாரு. சைதன்ய மகாபிரபு ரகுநாதர் எப்படி, ரகுநாத பட்டர் அப்படி தோளோட எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார். ஓ ரகுநாத பட்டா, எனக்கு ரொம்ப பிரியமான பக்தன். அப்படி கட்டி அரவணைத்து அன்பு பரிமாற்று கண்களாலே அவர் குலமாக நினைத்து விட்டார், கண்ணீராலேயே நினைத்து விட்டார் ரகுநாத பட்டர் பிரேமத்தினால். அந்த ராமதாசன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறார். ராமதாசருக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அவருக்கு அனுகிரகம் கிடையாது, அவர் பக்கம் திருப்பி முகத்தை கூட திருப்ப மாட்டேங்கிறார். ஏன்? ராமதாஸ் விப்ர ராமாயணம் பேசினாரு, ராமனுடைய லீலைகளை பத்தி பேசினாரு, வழிநடுக பேசிட்டு வந்தாரு. ஏன் சைதன்ய மகாபிரபு ராமதாசருக்கு தன் கருணையை கொடுக்க மாட்டேங்கிறாரு? பதில் யாருக்கு தெரியும்? ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கு. சரியா அவர் ஒரு பதில் அரசாங்கத்தினால கொடுக்கறது இல்லைங்க பிரபுஜி. அரசாங்கத்துல இருக்கறதுனால அவர் கொடுக்கறது இல்ல. இல்ல ராஜாவா இல்ல, அவர் ராஜா இல்ல, அவர் பிராமணர் பண்டிதர். அவர் என்னதான் ராம ரூப லீலையை பத்தி பேசினா கூட பகவான வந்து பிரம்ம நிலையில தான் அவர் வச்சிருக்காரு பிரபுஜி. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, ராமர் வந்து ஒரு அருவ பிரம்மம், அவர் உருவமற்றவர். கடவுள் வந்து உருவமற்றவர், அருவ பிரம்மம். அந்த உருவமற்ற அருவம் இப்ப ராமன் மாதிரி உடல் எடுத்திருக்கு, இந்த உடல் தற்காலிகமானது, இது பௌதீகமானது அப்படின்னு அபராதம் செய்து விட்டார். ராமதாஸ் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டாரு, ராமரின் உடல் பௌதிகமானது, அது வந்து நித்தியமானதல்ல, அது நம்மை போன்றது. அந்த பிரம்மம் இப்ப ராமரா வந்திருக்கு, இந்த உடலை விட்டு திரும்ப பிரம்மம் ஆயிடும் அப்படிங்கிற மாயாவாதியா இருந்ததுனால மகாபிரபு அவர் பக்கம் திருப்பி கூட பார்க்கும். மாயாவாதி பக்கம் முகத்தையே திருப்பல மகா. அதே சமயம் ரகுநாத பட்டர் ரொம்ப எளிமையான பணிவான பக்தர், அவரை தன் தோளோடு சேர்த்து அணைச்சுக்கிட்டார். அதனால அருவவாதிகளோ மாயாவாதிகளோ பிரம்மவாதிகளோ அடையக்கூடிய ஒரே நிலை அல்ல பக்தர்கள் அடைவது. பக்தர்கள் எப்பவுமே பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க. பக்தர் அல்லாதவங்களோ வெறும் பாட்டு தத்துவம் தான் பேச. பாருங்க, இந்த மீன் இருக்கு இல்லையா, மீன், குட்டி மீன் வந்து ஆற்றுல வந்து தஞ்சம் புகுந்தாச்சு. ஒரு சிறு மீன், வந்து ஆற்றுல வந்து தஞ்சம் புகுந்ததுனால அந்த ஆற்றுல எவ்வளவு வெள்ளப்பெருக்கு வந்தாலும் அந்த மீனுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா அந்த மீன் வந்து ஆறை சரணடைந்து விட்டது. அந்த மீன் வந்து ஆற்றை சரணடைந்து விட்டதுனால ஆற்றுல பெரும் வெள்ளப்பெருக்கு, காட்டாற்று வெள்ளமே வந்தாலும் மீனுக்கு ஒரு பாதிப்பு கிடையாது. ஆனா ஒரு பெரும் யானை தூக்கி ஆற்றுல போடுங்க, அதை அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா யானை வந்து ஆற்றை தஞ்சம் அடையவில்லை. எவ்வளவு பெரிய பொருளை தூக்கி ஆற்றுல போட்டாலும் அந்த ஆறு என்னது வாஷ் அவுட் பண்ணிடும். எப்பேற்பட்ட பலசாலி யானை போன்ற அதீத பலமுள்ள ஒரு பெரிய மிருகத்தை கொண்டு தண்ணியில போட்டாலும் அதை அடிச்சுட்டு போயிடும். காரணம், அது அங்க புகலிடம் கொள்ளவில்லை, சரணடையவில்லை. அதே போலதான் பகவானே தாமரை திருப்பாத்தை சரணடைஞ்சவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது, மாறாக பேரானந்தம் பண்ணி. அந்த திருப்பாத்தை சரணடையாதவங்க என்னதான் பௌதிகவாதி, பிரம்மவாதி, ஞானவாதி, அருவவாதி, மாயாவாதி யாரா இருந்தாலும் அவங்க துன்பகரமான வாழ்க்கையில தான் வாழணும். அதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் சொல்றாங்க. பக்தனுக்கு துன்பமே கிடையாது, பக்தர் அல்லாதவங்க துன்பத்திலேயே இருக்கு.
இப்ப தசரதர் ஏன் துன்பப்பட்டார்? அடுத்த கேள்வி வந்துடும். தசரதர் தன் மகனை இழந்து அழுதாரே, துன்பப்பட்டாரே, அந்த வயது முதிர்ந்த ராஜா. அதெல்லாம் பகவானுடைய பிரிவை அனுபவிப்பதற்கு வாத்சல்ய பாவம். அப்படி கொஞ்ச காலம் ராமரை பிரிஞ்சு அழுது புழம்பி அந்த பிரிவு துயர் தாங்காம உடலை விட்டு அவர் பகவான்கிட்ட போய் ஹரே கிருஷ்ண. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.